ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னன்னா வீடியோனா, நேற்று அதாவது இன்றைக்கி காலைல போட வேண்டிய வீடியோ என்ன எதனால் போடலன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம். நம்ம ஊரில் வந்து சித்திரை மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே சித்திரை மாதம் தான் கல்யாணமே. காது குத்தும் சரி, கல்யாணமும் சரி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. இங்கே இப்போ என் நாத்தனா கூட ஒரு கல்யாணம் இருக்குது. இங்கே நேற்று கல்யாணம் நடந்ததுனால ஒரே அந்த டிஜே சவுண்டு, ஒரே இதே சவுண்டு, ரேடியோ சவுண்டு. அதனால் எனக்கு வந்து வீடியோ எடுத்தாலும் அதை பேச முடியல. பேசினாலும் வந்து அது வந்து காப்பிரைட் இஷ்யூஸ்னு வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த சாங்க்கெல்லாம் அதனால் வந்து நான் போடலை. ஸோ என்னன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நேற்று அவள் ரூமெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் நேற்று ஃபுல் டே சுத்தம் பண்ணி, ஒரே நாள் எல்லாத்துக்குமே சுத்தம் பண்ணி, ஆட்டுக்கொட்டாய் சரி, வீடையும் சரி, ஒட்டடெல்லாம் அடித்து மேலே உள்ளதெல்லாம் இது பண்ணி, எங்கள் தரை வந்து மண் தரை தானே, அதனால் வந்து புழுதி கிளம்பிக்கிட்டே இருக்குது. புழுதி கிளம்பி அதுவும் அந்த வெயில் காலமாக அதுக்கும் அப்படியே வெள்ளையாக பிடிச்சி எங்கே பார்த்தாலும் தூசி அடைஞ்சி, அவ்வளோ தூசி, அவ்வளோ குப்பை. அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த துணி, வீட்டில் இருந்த ஏற்கனவே இந்த துணியெல்லாம் துவைச்சி மறுபடியும் பீரோவில் உள்ள துணியெல்லாம் எடுத்து மறுபடியும் செட்டாக அடுக்கி வச்சுட்டு, எல்லாத்தையும் அதாவது திங்ஸ் அதில் வச்சுட்டு ஓரளவுக்கு என் ரூம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று ஃபுல்லாக நான் பார்த்த வேலை. அதுக்கப்புறம் என்னென்னா, என்கிட்ட ஒரு எந்த திங்ஸுமே இல்லை. புதுசாக வந்தனால எல்லாத்தையும் கழுவி காய வச்சுருக்கேன். ஒரு உப்பு கூட இல்லை என்கிட்ட இப்போதைக்கு. உப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மிளகாத்தூள் மட்டும் அங்கேருந்து கொண்டு வந்தது இருக்குது. மற்றபடி வேறு எந்த திங்ஸுமே இல்லை. கேஸும் இல்லை இவ்வளோத்துக்கும். கேஸ் என்ன பண்ணணுன்னா, போய் மாமா சொல்லியிருக்காங்க கொண்டாந்து தருவாங்களாம், அன்றைக்கி தான் வரும். நான் வந்து கரண்ட் அடுப்பில் சமைக்கலான்னு பார்த்தா ஓல்டேஜ் பார்த்திங்கன்னா டிப்புன்னு குறைய இப்படி தான் இது பண்ணுது. ஓல்டேஜ் சுத்தமாக இல்லை கரண்ட் அடுப்பில் சமைக்க. லைட்டே எரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, அதில் தான் நேற்று இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு ஒரு சாதம் வடிக்க. அதில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நேற்று மிளகா வந்துச்சு, வத்தம் மிளகா, அதுவும் மாங்காவும் வச்சு சாப்பிட்டுட்டேன் நைட்டு. அப்புறம் அவங்க தொட்டுக்க எடுத்து சாப்பிட்டுட்டேன். இப்போ என்ன சாப்பிட போட்டோம்னா, அங்கே தமிழ்நாட்டில் வெறும் புளிப்பாக சாப்பிட்டுட்டு இங்கே வந்து அந்த புளி இல்லாமல் சாப்பாடெலாம் சாப்பிட்டேன்னா இறங்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி நாளும் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் சட்னி மாதிரி சீவிட்டு இது மாதிரி செஞ்சு அடுப்பில் இல்லாமல் சும்மா இதாக செஞ்சு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும், கஞ்சி வச்சு சாப்பிடும்னு நினச்சி தான் இதை பறிச்சிருக்கேன் இன்றைக்கி. எங்கள் மரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மரம்லாம் பழுத்துருச்சு, மாம்பழம்லாம். இங்கே வந்து இப்போ தான் பிஞ்சே விடுது. ஸோ சாப்பிட போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம் இப்போ என் ரூம் எப்படி இருக்குது. நைட்டு வந்து ஓல்டேஜ் கம்மியாக இருக்கனால வீடியோ எடுத்தும் எனக்கு போட முடியலை, யூஸே இல்லை. ஸோ இப்போ தான் போட போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் நேற்று சுத்தம் பண்ண வீடியோ. நான் வந்து சும்மா அப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் சுத்தம் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் இல்லை வச்சுட்டு வீடியோ எடுக்க. அதனால் எல்லா வீடியோவும் எனக்கு அப்படி தான் இருக்க போகுது, லைட்டாக தான் இருக்க போகுது. அதனால் பழைய பீரோவில் இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு பீரோலாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் துணியை துவைச்சி காய வச்சு மறுபடியும் கொண்டாந்து அடுக்கிட்டு எல்லா துணியும் அடுக்கிட்டேன். ஏற்கனவே நான் கொண்டு வந்த துணியும் இங்கே துவைச்சி வச்ச துணி, பீரோவில் இருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு, அப்புறம் கொண்டு வந்த அந்த உருண்டையெல்லாம் அவளுக்குள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அது தனித்தனியாக விளக்கி அரிசி இது, அதுக்கப்புறம் அந்த கிச்சனில் வைப்போம்ல அந்த இது சின்ன கிச்சனில் வைக்கிற சின்ன டப்பாலாம், ஜீரோ டப்பா, அந்த மாதிரி மசாலா டப்பாலாம் அதையும் தனியாக கழுவி வச்சுட்டு, இதுவரையும் கழுவி வச்சுட்டு, இங்கே வந்து நான் இது வந்து தான் அடிப்பைப்பில் தான் வச்சு நான் கழுவணும். ஸோ அதெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ரூமை செட் பண்ணுறதுக்குள்ளே சாயந்தரம் 6 மணி ஆகிடுச்சு. 6 மணிக்கு மேலே தான் நான் குளிக்கவே ஆரம்பித்தேன். இதெல்லாம் நேற்று நைட் எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டு லைட்டை பாருங்களேன், ஓல்டேஜ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவு தான் இருக்குது எங்கள் வீட்டு ஓல்டேஜ். நேற்று நைட்டே ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ காலைல எடுத்த வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. நைட்டு முழுவலை, காலைல ஏஞ்சி தான் முழுவினேன் வீட்டெல்லாம். அவங்க ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை தான் முழுவோம். நம்ம ஊரில் இங்கே வந்து வியாழக்கிழமை தான் முக்கியத்துவம். வியாழக்கிழமை எழுந்தோடனே முழுவணும். நான் வந்து நேற்று முழுகலை. நேற்றெல்லாம் வேலை பார்த்ததுனால முழுகலை, லேட்டாக ஆகிடுச்சு. 6 மணிக்கு மேலே முழுக விடான்னு விட்டுட்டேன். ஸோ காலைல எழுந்துச்சி எல்லாத்தையும் முழுகியாச்சு. கரெக்டாக மணி 7 மணிக்கு பழையது. அது கூடவே மாங்காய், பச்சை மிளகா, மசாலா, அப்புறம் இது வந்து வறுத்த மிளகாய். இந்த வாக்காய்
பிஞ்சு மரம் புளிப்பாரி நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சம் தயிர் இருந்தால் நல்லா இருக்கும். உடையிலோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Bye.